வணக்கம் மாணவர்களே. காவிகளின் தொடர்ச்சி குறுக்கு பெருக்கம் அல்லது காவி பெருக்கம். நாங்கள் முதல்ல குற்று பெருக்கம் அல்லது டொட் ப்ராடக்ட் என்று சொல்றது அல்லது எண்ணி பெருக்கம் ஸ்கேலர் ப்ராடக்ட். இப்போ ஏ டாட் பி பார்த்து நாங்கள் இதே மாதிரி குறுக்கு பெருக்கம் குரஸ் ப்ராடக்ட் அல்லது வெக்டர் ப்ராடக்ட். ஏபி என்ற ரெண்டு காவிகள் பூச்சியமற்ற காவிகள், அந்த ரெண்டு காவிகளுக்கு இடையிலான கோணம் தீட்டா. உங்களுக்கு தெரியும், காவிகளுக்கு இடையிலான கோணம் என்றால் சைபர் தொடக்கம் பை வரதான் இருக்கலாம். சரிதான், ரைட். இந்த ஏ குரஸ் பி என்னென்று வரையறுக்கப்பட்டிருக்கண்டா, ஏ குரஸ் பி மட்டு ஏ மட்டு பி ஏக்கும் பிக்கும் இடையிலான கோணத்தின் சைன் சைன் தீட்டா இன்டு ஒரு அலகு காவி. சரிதான், மட்டு ஏ மட்டு பி சைன் தீட்டா, தீட்டான்றது ஏக்கும் பிக்கும் இடையிலான கோணம் இன்டு அதோட ஒரு அலகு காவி வருது. இந்த அலகு காவி காவி ஏ காவி பி இருக்கிற தளத்துக்கு செங்குத்தா இருக்கும். அதோட இந்த ஏபிஎன் இது ஒரு வலக்கை தொகுதி ஒன்றை உருவாக்குமாறுள்ள அலகு காவி. சரிதான், இந்த குறுக்கு பெருக்கத்தை பொறுத்தளவில் வரவிலக்கணம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமான, வரவிலக்கணமும் அதன் பண்புகளும் தெரிஞ்சிருந்தா போதுமான. இதுகளில் நாங்கள் வினாக்கள் தேவை. நாங்கள் தொடர்ந்து வினாக்களை பார்ப்போம். உதாரணம் 16 2020 ஆண்டு பார்ட் ஏயில வந்த கேள்வி. சரியா, ரைட். இங்க கவனிங்கோ. அல்பா பெரிது பூஜ்ஜியம் எனவும் வழக்கமான குறிப்பீட்டில் ஒரு நிலைத்த உற்பத்தி ஓவை குறித்து ஏ, பி என்னும் இரு புள்ளிகளின் தான காவிகள். ரைட். இப்ப ஏயின் தான காவி தந்திருக்கு, ஏயின் தான காவி தந்திருக்கு. ஏயின் தான காவி ஐ பிளஸ் அல்பா ஜே, ஐ பிளஸ் அல்பா ஜே. ஏயின் தான காவி தந்திருக்கு, பியின் தான காவி தந்திருக்கு, அல்பா ஐ சய 2 ஜே. சரிதானே, ரைட். உற்பத்தி ஓ குறித்து ஏ, பி என்ற ரெண்டு புள்ளிகளின் தான காவி தந்திருக்கு. மேலும் ஏபி மீது ஒரு சி என்ற புள்ளி இருக்கு, ஏசிக்கு சிபி 1:2. அப்ப சரிதானே, ஏபி மீது சி என்ற புள்ளி இருக்கு, சரிதானே, 1:2. அதோட ஓசியானது ஏபிக்கு செங்குத்தண்டு தந்திருக்கு, இவ்வளவு தந்திருக்கு. ஏசிக்கு சிபி 1:2, ஓசி ஏபிக்கு செங்குத்து, இவ்வளவு தந்திருக்கு. அல்பாவின் பெருமானத்தை கேட்டுக்கிறார். சரி, இந்த காவிகள்ல செங்குத்தண்டதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஓசி காவியையும் ஏபி காவியையும் டொட் எடுத்தா 0. இப்ப நாங்கள் ஏபி காவிய காணுவோம். ஏபி காவி, ஏபி காவி காவிகளின் முக்கோணி விதி கூட்டல் ஏஓ பிளஸ் ஓபி அல்லாட்டி பியின் தான காவி சய ஏயின் தான காவி. அப்ப ஏஓ மைனஸ் ஐ
minus alpha j OB alpha I minus 2j இதை சுருக்கினோம்டா alpha minus 1 into I minus பொதெடுப்பம் alpha plus 2 into j இதான் AB என்ற வெக்டர். சரியா? ரைட். நாங்கள் இந்த செங்குத்தண்டதுக்கு பாவிக்க போறோம். மற்றது OC காவியையும் காண போறோம். OC காவிய காண்றேன்டா OC சமன் OA plus AC. ரைட். அப்ப OC காவி சமன் OA plus AC காவிகளின் முக்கோணி விதி கூட்டல். OA தெரியும் I plus alpha j AC எங்களுக்கு தெரியும் ACக்கு CB ஒன்றுக்கு 2 அப்ப AC 1/3 AB என்று எழுதலாம். I plus alpha j 1/3 தர AB காவி ஏற்கனவே நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம். சரிதான்? AB காவி ஏற்கனவே நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம். அதை எழுதுறேன். alpha minus 1 I minus alpha plus 2 j இதையும் கொஞ்சம் சுருக்கி எழுதுவோம். சரிதான்? இதை நீங்கள் சுருக்கினீங்களா இதில் I 3I அங்கால 1I 2I அப்ப alpha plus 2I என்று வரும். கோமாசி 3 சுருக்கினீங்களா alpha plus 2I என்று வரும். அடுத்தது J பார்த்தீங்களா இதில் 3 alpha J கோமாசி எடுத்தா பிறகு அங்கால minus alpha J minus 2J அப்ப சுருக்கினீங்களா 2 தர alpha minus 1J என்று வரும். சரியா? ரைட். இப்ப நான் AB காவியையும் கண்டு வச்சிருக்கிறேன். OC காவியையும் கண்டு வச்சிருக்கிறேன். OC ABக்கு செங்குத்தண்டா டொட் எடுத்தா 0. OC ABக்கு செங்குத்தண்டா OC காவி dot AB காவி 0. காவிகள்ல 2 காவி செங்குத்தண்டா எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். குற்றுப்பெருக்கம் 0. சரியா? ரைட். OC காவியும் தெரியும் AB காவியும் தெரியும் கொண்டே போடுறேன். OC காவி 1/3 தர alpha plus 2I சக 2 தர alpha minus 1J இதான் OC காவி dot AB காவியும் கண்டு வச்சிருக்கிறோம். alpha minus 1I minus alpha plus 2J dot எடுத்தா 0. மற்ற உங்களுக்கு தெரியும் இப்ப lambda A into dot B சமன் 0 என்றா நாங்கள் இதை lambdaவை வெளியில எடுத்து போட்டு A dot B 0 என்று எழுதுவோம். lambda 0 இல்லையென்றா A dot B 0 என்று எழுதலாம். சரிதானே? A dot B 0 என்று எழுத lambdaவை விட்டுட்டு A dot B 0 என்று எழுதலாம். அதே மாதிரி இந்த 1/3 விட்டுட்டு சரிதானே மற்ற ரெண்டும் டொட் எடுத்தா 0 என்று எழுதலாம்.
அப்போ இப்போ டொட் எடுத்தீங்களா alpha plus 2 into alpha minus 1 minus 2 into இதை பெருக்கினீங்களா alpha minus 1 தர alpha plus 2 சமன் 0 I dot I1 J dot J1 I dot J என்றா 0 J dot I என்றாலும் 0 அப்போ இதில் பாருங்க இதிலே ஒரு alpha plus 2 into alpha minus 1 கிடக்கு இதிலேயும் அதுதான் கிடக்கு இதில் சய 2 அப்போ சய alpha plus 2 into alpha minus 1 சமன் 0 மற்றது alpha நேரண்டு முன்னு தந்திருக்கு அப்போ alpha நேரண்ட வழியா alpha minus 2 என்றது பொருந்தாது அப்போ alpha சமன் உண்டு இதுதான் 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி அடுத்ததா நாங்கள் 2019ஆம் ஆண்டு பார்ட் ஏயில வந்த கேள்வியை பார்ப்போம் சரியா இந்த உதாரணம் 17 2019ஆம் ஆண்டு பார்ட் ஏயில வந்த கேள்வி சரியா ரைட் கேள்வியை பாருங்க வழக்கமான குறிப்பீட்டில் ஒரு நிலைத்த ஓ பற்றி A, B என்னும் இரு புள்ளிகளின் தான காவிகள் முறையே 2i சகஜே 3i சயஜே என கொள்வோம் சரியா ரைட் அப்ப இதுல ரெண்டு புள்ளிகளின் தான காவி இருக்கு ஒன்று A மற்றது B A இன் தான காவி 2i plus j B இன் தான காவி 3i minus j சரியா கோணம் AOC சரிதானே இங்க பாருங்க கோணம் AOC அப்ப இதுல O இருக்கும் சரிதானே இதுல C இருக்கும் இதுல D இருக்கும் மாறியும் இருக்கலாம் சரி இது 90 பாகம் கோணம் AOCயும் AODயும் 90 பாகம் 5/2 அதோட இந்த OC நீளம் AB நீளத்தின் 1/3 மூன்றில் ஒன்று சரிதான் இந்த OC நீளமும் OD நீளமும் சமன் அது AB 1/3 இவ்வளவு தந்திருக்கு இப்படி இருக்கிற C, D ஆகிய இது வேறு வேறான புள்ளிகளின் தான காவிகளை காணட்டாம் சரியா கேள்வி ஓகேயா சரி இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்டா ஓசி காவி அதாவது சி இந்த தான காவிய xi plus yj என்று வைப்போம் சி இந்த தான காவிய xi plus yj என்று வைப்போம் xையும் yையும் கண்டா சரி இப்ப எங்களுக்கு தெரியும் ஓசி வந்து ஓஏக்கு செங்குத்து அப்ப அந்த தரவை முதல் பாய்ப்போம் ஓசி வந்து அதாவது ஓசி காவி ஓஏ காவிக்கு செங்குத்து காவிகள்ல ரெண்டு காவிகள் செங்குத்தண்டா டொட் எடுத்தா 0 அப்ப ஓசி காவி டாட் ஓஏ காவி சமன் 0 ஓசி காவி xi plus yj தான் ஓசி காவி டாட் OA காவி 2i plus j OC காவி டாட் OA காவி சமன் 0
அப்போ இதுக்கு நீங்கள் டொட் எடுத்தீங்களா 2x + y = 0. இதை நாங்கள் சமன்பாடு ஒன்று வைப்போம். இன்னும் ஒரு தரவு இருக்கு. ஓசியும் ஓடியும் சமன், அது 1/3 ஏபிக்கு சமன். ரைட். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்வோம்னா ஏபி காவிய காணும். ஏபி காவிய காணும். ஏபி காவி உங்களுக்கு தெரியும். பி இன்ற தானக்காவி சய ஏ இன்ற தானக்காவி. பி இன்ற தானக்காவி 3i சய ஜே. பி இன்ற தானக்காவி 3i சய ஜே. 3i சய ஜே இதான் பி இன்ற தானக்காவி. சய ஏ இன்ற தானக்காவி 2i சக ஜே. 2i சக ஜே. இப்ப கழிச்சீங்களா 3iல 2i போன i சய 2j என்று வரும். சரிதானே? ரைட். இப்ப ஏபின்ற பருமன் எவ்வளவு? ஏபி காவின்ற பருமன் வர்க்கமூலம் 1 4 5. ஏபின்ற பருமன் 5. சரிதானே? ஓசின்ற பருமனும் தெரியும். ஓசின்ற பருமன் வர்க்கமூலம் நாங்கள் சின்ற தானக்காவி xi + yj என்று போட்டு நாங்கள் வர்க்கமூலம் x வர்க்கம் சக y வர்க்கம். சரியா? ரைட். எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஓசி காவி 1/3 ஏபி காவிக்கு சாரி காவி இல்ல ஓசி வந்து இதுல முக்கியம் காவி என்று தெரியல. காவி என்று தந்திருந்தா ஓசி காவி ஏபி காவிக்கு சமன் என்று தந்திருந்தா சரிதானே நாங்கள் நேரே எழுதியிருப்போம். ஓசி காவிய 1/3 ஏபி காவி என்று எழுதினா ஏபி காவி தெரியும், ஓசி காவிய காணலாம். இங்க பருமன் தான் தந்திருக்கு. எவ்வளவு இது? வர்க்கமூலம் 5/3. இதுல இருந்து நீங்கள் ஓசி வர்க்கம் சரிதானே எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் என்னென்று வரும்? வர்க்கிச்சு விட்டீங்களா 5/9 வரும். சரியா? 2 தரவு. ஒன்று ஓசி ஓஏக்கு செங்குத்து. அந்த தரவை பாவிச்சு 2x சக y 0 என்று காட்டியிருக்கிறோம். ரெண்டாவது ஓசி என்ற காவின்ற பருமன் ஏபி என்ற காவின்ற பருமன்ற 1/3 மடங்கு. அப்ப அந்த தரவை பாவிச்சிருக்க ஓசின்ற பருமனை காண்றன் ஏபின்ற பருமனை காண்றன் சரிதானே ஓசி வந்து 1/3 ஏபி என்று தொடர்படுத்துறன். இன்னொரு சமன்பாடு வரும். இப்ப நாங்கள் XYல 2 சமன்பாடு 2 தெரியாத கணியம். ஆகவே எக்ஸையும் வையையும் இப்ப காண போறோம். இப்ப முதலாம் சமன்பாட்டில வைக்கு பதிலா சய 2x என்று முதலாம் சமன்பாடுல இருந்து எடுக்கலாம். அதை கொண்டே இரண்டாம் சமன்பாடுல போடுவோம். 1 2ல இருந்து x வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு பதிலா சய 2x. இப்ப சய 2x இந்த வர்க்கம் 4x வர்க்கம். அப்ப 5x வர்க்கம் 5/9. அப்ப x வர்க்கம் 1/9. அப்ப x பிளஸ் ஓ மைனஸ் 1/3. சரிதான்? அப்ப x பிளஸ் 1/3 y என்ன? y சமன் சய 2x சய 2/3. x வந்து சய 1/3 y என்ன? சய 2x. அப்ப சக 2/3. சரியா? சரி. அப்ப இங்க பாருங்க. அப்ப இதுல ஒண்ட சீன்ற தான காவி என்று எடுப்போம்.
மற்றது டியின் தானக ஏன்னா டியும் சி மாதிரி தான் இருக்கு. அப்ப ரெண்டு விட வருது. ஒன்று சியின் தானகாவியை குறிக்கும், மற்றது டியின் தானகாவியை குறிக்கும். அப்ப சியின் தானகாவி அதான் ஓசி பிளஸ் எடுப்போம். 1/3i மைனஸ் 10/3j. அடுத்தது ஓடி காவி சய 1/3i சக 2/3j. இதைத்தான் காண சொல்லி கிடக்கு. இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், நாங்கள் இந்த மார்க்கிங்ல போன அனுபவத்தில் சொல்றேன், இந்த ஓசின்ற பருமன், ஓசி காவின்ற பருமன் ஏபி காவின்ற பருமன்ற 1/3 மட்டும்தான் தந்திருக்கு. காவியா தெரியல. ஆனா பிள்ளைகள் எல்லாம் காவியா எடுத்து செய்திருந்தது. ஆனா உண்மையிலே என்னண்டா அது சமாந்தரமாகவும் இருக்கிறபடி அது விட சரிவர். ஆனா நீங்கள் அப்படி நேரி எடுத்து செய்தால் அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அப்படின்னா நீங்கள் ஓசியும் ஏபியும் சமாந்தரம் என்று காட்டினா பிறகு நீங்கள் அப்படி செய்யலாம். அதுக்கு முதல்ல நேரடியா எடுக்கலாம். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். இது 2018ஆம் ஆண்டு பார்ட் ஏயில வந்த கேள்வி. வழக்கமான குறிப்பீட்டில் 3i 2i சக 3j ஆகியன ஏ,b என்ற புள்ளிகளின் தான காவிகள். ரைட், அத படத்தில குறிப்போம். இது ஏ, இது பி, இதான் உற்பத்தி ஓ. ஏயின் தானக்காவி 3i, இதில் எழுதுறேன் 3i. பியின் தானக்காவி 2i பிளஸ் 3j. சி என்ற புள்ளி இருக்கு, எங்க இருக்கு? ஓபி மீது. OCA 5/2, OCA 5/2. அப்ப இப்படி செங்குத்தா இருக்கக்கூடிய மாதிரி சி என்ற புள்ளி இருக்கு. இது 90 பாயா இருக்கக்கூடிய மாதிரி OCA 90 பாயா இருக்கக்கூடிய மாதிரி ஓபி என்ற கோட்டில சி என்ற புள்ளி இருக்கு. இப்ப கேள்வி சியின் தானக்காவி என்றா ஓசி காவிய காண சொல்லி கேட்டுக்கிறார். சரிதான். காவியில 2 காவி செங்குத்தண்டா நீங்கள் என்ன செய்வீங்கள்? டொட் எடுத்தா 0. அப்ப அதைத்தான் பாவிக்க போறோம். ரைட், இங்க கவனிங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, ஓசி காவிய இந்த ஓபி என்ற கோட்டில இருக்கிறபடியா ஓசி காவிய ஒரு லெம்டா ஓபி காவி என்று எழுதலாம். அப்ப லெம்டா ஓபி காவி 2i plus 3j. சரியா? சரி, இப்ப லெம்டாவை கண்டா சரி. இப்ப லெம்டாவை காண்றதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, ஓசி காவி என்னத்துக்கு செங்குத்தா இருக்குமெண்டா ஏசி காவிக்கு செங்குத்து. அப்ப நான் இப்ப ஏசி காவியையும் கண்டு டொட் எடுத்து 0 போட போறோம். ரைட், இப்ப இங்க பாருங்க, ஏசி காவி ஏசி காவி சமன் ஏஓ காவி பிளஸ் ஓசி காவி. ஏஓ காவி மைனஸ் 3i காவி, ஏஓ காவி மைனஸ் 3i காவி, ஓசி காவி பிளஸ் லெம்டா இன்டு
2i plus 3j. சரிதான். ஏசி காவிய கண்டு இதை கொஞ்சம் சுருக்கி வைப்போம். 2 lambda சய 3 தர i plus 3 lambda j. அப்ப நாங்கள் இப்ப ஏசி காவிய கண்டுட்டோம். சரிதான். ஏசி காவி தெரியும், ஓபி காவியும் தெரியும். ஓசிக்கு டொட் எடுத்தாலும் 0 தான், ஓபிக்கு டொட் எடுத்தாலும் 0. அப்ப நான் ஓபிக்கு எடுப்போமே. சரிதான். ஓசி காவி dot OB காவி 0. ஏனெண்டா ஓசி காவி ஏசி காவி ஏசி காவி dot OB காவி 0. ஏசி வந்து ஓபிக்கு செங்குத்து. சரிதான். ரைட். ஏசி காவி என்ன? ஏசி காவி இங்க கண்டு வச்சிருக்கிறேன். சரிதானே? ரைட். இங்க கவனிங்கோ. 2 lambda minus 3 into I plus 3 lambda j. இதுதான் ஏசி காவி டாட். நான் அடுத்ததா ஓசி காவி எழுத போறேன். இங்க கவனிங்கோ. ஏசி காவி எனக்கு தெரியும் 2 lambda minus 3 into I plus 3 lambda j. இதுதான் ஏசி காவி. டொட் எடுத்தா 0. சாரி, ஓபி காவி எழுதுவோம். ஓபி காவி என்றா 2i plus 3j. இதான் ஓபி காவி. டொட் எடுத்தா 0. ஏசி காவி எழுதிட்டேன், ஓபி காவி எழுதிட்டேன், டொட் எடுத்தா 0. இதை சுருக்கினா உங்களுக்கு என்ன வரும்? 2 தர 2 lambda சய 3 சக 9 lambda சமன் 0. சரிதான். 4 9 13 lambda சமன் 6. lambda சமன் 6 இன் கீழ் 13. lambda தெரிஞ்சா நான் சரிதான் ஓசி காவிய காணலாம். ஓசி காவி சமன் சரிதான் lambdaக்கு பதிலா 6 இன் கீழ் 13 போடுவேன். சரிதான். ஓபி காவி தெரியும் 2i plus 3j. ஏனெண்டா ஓசி காவிய lambda ஓபி காவி என்றுதான் எழுதினாங்க. அப்ப lambda கண்டபடியா நாங்கள் lambdaக்கு பதிலா 6 போட்டு விட்டா ஓசி காவி வரும். உதாரணம் 19. 2017 ஆண்டு கேள்வியின் பார்ட் ஏ. வழக்கமான குறிப்பீட்டிலே -i plus 2j 2αi plus αj. இது வந்து ஏபி என்ற 2 புள்ளிகளின் காண காவிகள். ஆல்பா நேரண்டும் தந்திருக்கு. எண்ணி பெருக்கத்தை பயன்படுத்தி ஏஓபி π/2 என்று காட்டட்டாம். சரிதானே? ரைட். இப்போ ஏஓபி π/2 என்றா ஓஏ காவியையும் ஓபி காவியையும் டொட் எடுத்தா சரிதான் அது சைவரா இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஓஏயும் ஓபியும் செங்குத்து. ஓஏயும் ஓபியும் செங்குத்தண்டா ஏஓபி என்ற கோணம் π/2 என்று வரும். சரியா? ரைட். அப்ப இங்க பாருங்கோ, நான் ஓஏ காவி டாட் ஓபி காவி, ஓஏ காவிக்கும் ஓபி காவிக்கும் டொட் எடுக்கிறேன். சரியா? ரைட். ஓஏ காவி எனக்கு தெரியும் -i plus 2j. ஓபி காவி 2αi plus αj.
இப்போ நாங்கள் டொட் எடுப்போம். எங்களுக்கு தெரியும் ஐ டாட் ஐ ஒன் ஜே டாட் ஜே ஒன் ஐ டாட் ஜே என்றா 0 ஜே டாட் ஐ என்றா 0. அப்போ என்ன வரும்? ஐ டாட் ஐ ஒன் அப்போ -2 ஆல்ஃபா +2 ஆல்ஃபா 0. அப்போ ஓஏ டாட் ஓபி 0 என்றா ஓஏ காவியும் சரிதான் ஓபி காவியும் செங்குத்து. செங்குத்தண்ட ஏஓபி என்ற கோணம் π/2. சரி, பிறகு சொல்லி கிடக்கு சி ஆனது ஓஏசிபி ஒரு செவ்வகமாக இருக்குமாறு உள்ள புள்ளி என கொள்வோம். சரி, இங்க பாருங்க, இதான் ஓ, இது ஏ, இது பி, இது சி. இப்போ முதல் நாங்கள் இது 90 என்று காட்டினாங்க. ஓஏ வந்து ஓபிக்கு செங்குத்தண்டு காட்டினாங்க. சரிதானே? ரைட். ஓஏ சிபி ஒரு செவ்வகமா இருக்கக்கூடிய மாதிரி சி என்ற புள்ளி எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கேட்ட கேள்வி சரிதான், இந்த ஓசி காவி வை அச்சு வழியே இருக்குமெண்டா அல்பாவின் பெருமானத்தை கேட்டுக்கிறாங்க. முதல்ல நாங்கள் ஓசி காவியை காணுவோம். ஏயின்றதான காவி தெரியும் -i + 2j -i + 2j. பியின்றதான காவி தெரியும் அல்பா சார்பில் தந்திருக்கு 2 ஆல்பா i + ஆல்பா j. சரியா? ரைட். இப்போ இங்க பாருங்க, ஓசி காவிய காணணும். ஓசி காவிய நான் என்னென்று எழுதலாமண்டா ஓஏ காவி பிளஸ் ஏசி காவி என்று எழுதலாம். காவிகளின் முக்கோணி விதி கூட்டல். ஓசி காவிய ஓஏ காவி பிளஸ் ஏசி காவி என்று எழுதலாம். ஓஏ காவி ஏற்கனவே தெரியும் -i + 2j. ஏசி காவி என்றது ஓபி காவிக்கு சமன். ஏசி காவி என்றது ஓபி காவிக்கு சமன். ஏனெண்டா செவ்வகம் என்றா எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். ஆகவே ஏசி காவி ஓபி காவிக்கு சமன். ஓபி காவி அல்பா சார்பில் தந்திருக்கிறார் 2 ஆல்பா i + ஆல்பா j. அப்ப இதுல ஐய பொதெடுத்தா 2 ஆல்பா -1 × i, j பொதெடுத்தா ஆல்பா + 2 × j. சரிதானே? ரைட். இப்ப இந்த ஓசி காவி வையச்சு வழியே இருக்குமெண்டா உங்களுக்கு தெரியும். ஓசி காவி வையச்சு வழியே இருக்குமெண்டா அதின் அந்த ஜே கொம்போனன்ட் 0. சாரி, வையச்சு வழியே இருக்குமெண்டா எக்ஸ் கொம்போனன்ட் 0. எக்ஸ் ஆள் ஒரு 0. வையச்சு வழியே இருந்தா எக்ஸ் ஆள் ஒரு 0. அப்ப என்ன வரும்? ஓசி ஆனது வை அச்சு வழியே இருப்பின் வையச்சு வழியே இருந்தா அதின் எக்ஸ் ஆள் ஒரு 0. அதாவது இந்த ஐயோட வார 2 ஆல்பா -1 0. அப்ப ஆல்பா வந்து
அரை என்று வரும். சரியா? ஆல்பா வந்து அரை என்று வரும்.